அமெரிக்காவில் தங்குவதற்கான உரிய ஆவணங்கள் இன்றி இருக்கும் அனைவரையும் நாடு கடத்தியே தீருவேன் என கங்கணம் கட்டியது போல் தீர்க்கமாக இருக்கிறார் அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப். அவர்களை கொத்து கொத்தாக நாடு கடத்துவதில் உள்ள சாத்தியங்கள் அசாத்தியங்கள் என்ன, அதில் அந்நாட்டு அரசுக்கு உள்ள சவால்கள் என்ன என்பதை தற்போது செய்தியாக பார்க்கலாம். ஆவணமற்ற குடியேறிகளை அவரவர் தாய்நாட்டுக்கு அனுப்பினால் அமெரிக்காவில் என்ன நடக்கும் என குடியேறிகளுக்கான சபை ஆய்வு நடத்தி கணித்துள்ளது. அதன் தரவுகளின்படி கைது, தங்க வைத்தல், சட்டப்பணி, நாடு கடத்தல் என 4 வகையாக பணிகளை பிரித்துள்ளது. முதலில் அமெரிக்க மக்களோடு மக்களாக ஊடுருவி வாழ்ந்து வரும் ஆவணமற்ற குடியேறிகள் சுமார் 1,30,00,000 பேரை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் ஐஸ் பாய் விளையாட்டு போல் ஓடி ஒளிந்து கொண்டாலும் ICE என்ற இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் போலீஸ் சல்லடை போட்டு கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும். இதற்கு அமெரிக்க குடியேற்றத்துறையில் அத்தனை பணியாட்கள் இல்லை. ஒருவேளை கூடுதலாக 2 லட்சம் முதல் 4 லட்சம் பேரை தற்காலிக பணிக்கு எடுத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் என எடுத்துக்கொள்வோம். அடுத்து கைதானவர்களை காவலில் வைக்க வேண்டும். அதற்கு அந்நாட்டில் உள்ள ஜெயில்களில் போதிய இடம் இருக்காது. சரி, மாற்று ஏற்பாடு செய்வார்கள் என வைத்துக் கொள்வோம். அப்படியானால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு முறையும் 10 லட்சம் பேரையாவது தங்க வைப்பதற்கான காவல் மையங்கள், தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும். அங்கு தங்க வைத்து உணவு தந்து வாழிடம் வழங்க மட்டும் ஆள் ஒன்றுக்கு தினமும் $230 தோராயமாக ஆகலாம். அவர்களை நாடு கடத்தும் வரை சட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ஓரிரு மாதங்கள் தங்க வைக்க நேரிடும். முகாமில் வைத்திருந்தாலும் அவர்களை அப்படியே நாடு கடத்த முடியாதல்லவா? சட்ட திட்டங்கள் இடையூறு செய்யாமல் இருக்க ஒவ்வொருவரிடமும் அவர்கள் நாட்டில் உள்ள முகவரியை வாங்க வேண்டும். அந்நாட்டு அரசுகளுக்கு யார் யாரை அனுப்புகிறார்கள் என சொல்ல வேண்டும். முக்கியமாக அங்கு வாழும் அவர்கள் ஏதும் கொலை, கொள்ளை, பலாத்காரம் என குற்ற வழக்குகள் பதிவானதா என்றெல்லாம் திரட்டி தர வேண்டுமே. அந்த சட்ட சடங்குகளிலும் சில சவால்கள் உள்ளனவா? தற்போது உள்ள குடியேற்றத்துறை வழக்குகளை விசாரிப்பதற்கான நீதிமன்றங்கள் போதாது. அதற்காக குறைந்தபட்சம் 1000 நீதிமன்ற அறைகளை அமைக்க வேண்டும். அடுத்தது என்ன? நாடு கடத்துவதுதான். இந்த கைது, காவலில் வைத்தல், சட்ட நடவடிக்கை, அவமானங்களுக்கு பயந்து சுமார் 25 லட்சம் பேர் தாங்களே வெளியேறி சுய நாடு கடத்தலில் செல்லக்கூடும் என கணித்திருக்கிறது. விமானத்துக்கு மணிக்கு $17,000 ஆகலாம். இவ்வாறு ஆண்டுக்கு 10 லட்சம் பேரை நாடு கடத்த வேண்டும் என்றால் ஆங்காங்கே விமானங்கள் தங்கி செல்வதற்கான நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். ஷேர் ஆட்டோ போல உலகின் பல நாடுகளுக்கும் விமானங்கள் பறந்து பறந்து ஆட்களை இறக்கிவிட்டு வருவதற்குள் போதும் என ஆகிவிடும். அத்தனை பேரையும் நாடு கடத்தி முடிக்க அமெரிக்காவுக்கு 10 ஆண்டுகள் கூட ஆகலாம் என கணித்துள்ளது. இவர்கள் ஒருபுறம் நாடு கடத்தி அனுப்ப மறுபுறம் எல்லைகளுக்குள் புதிதாக குடியேறிகள் ஊடுருவாதபடி தடுக்க வேண்டுமல்லவா? இத்தனை சவால்களை மீறி ஆவணம் இன்றி இருப்பவர்களை அனுப்பியே ஆக வேண்டும் என தீர்க்கமாக முடிவெடுத்து ஆட்களை அதிகரித்து பணி செய்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். பணம் படைத்த அமெரிக்காவுக்கு இந்த செலவுகள் ஒரு பொருட்டே அல்ல என்ற போதும் ஆவணம் இன்றி குடியேறியவர்களை வெளியேற்றிய பின் அந்நாட்டின் தொழிலாளர் துறையில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவதில் இன்னும் அதிக சவால்கள் உள்ளன. அதற்கு இந்த காணொளியின் இறுதி பாகத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். அந்த காணொளியின் லிங்க் முதல் கமெண்டில் உள்ளது.